ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான கருணக்கிழங்கு ஃப்ரை. கருணக்கிழங்கோட ஃப்ரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்ஸுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கூடயுமே நம்ம செஞ்சுக்கிடலாம். இப்போ இதை பாருங்கள், கருணக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி தோலை எடுத்துட்டு கழுவிட்டு ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்லைசஸ் கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளி போட்டு அதை நல்லா ஒரு கடாயிலவோ கிண்ணத்துலேயே போட்டு பேனில் நல்லா கொதிக்க விடுறோம். அதை நல்லா கொதித்து ஓரளவுக்கு வேகணும். அது கத்தி உள்ளே விட்டால் சாஃப்டாக போகிற அளவுக்கு இருக்கணும், உடையக்கூடாது. அந்த மாதிரி பதம் பார்த்துட்டு அதை நம்ம எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி இந்த மாதிரி வச்சிடுறோம். தண்ணி கொஞ்சம் நல்லா வடைஞ்சிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாப்பொடி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த புளி வேக வைக்கும்போது போட்டுருந்தோம். இப்போ லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா அதில் ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சாலுமே போதும். இல்லை அது இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே கூட வறுத்துக்கலாம். இல்லை இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 2 days 3 daysக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்து புதுசாக செய்யாமல் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொன்றா கல்லில் போட்டு நல்லா ஒரு பக்கம் சைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெந்ததை திருப்பி போட்டு எண்ணெய் நம்ம விட்டு வறுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிறிஸ்பியான நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம்னு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். கிள்ளி போட்ட சாம்பார் கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் அதை கட்ட போகிறேன். கிள்ளி போட்ட சாம்பார் கூட வச்சுருந்தேன். என் கிட்ஸுக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. உங்கள் கிட்ஸுக்கெலாம் என்னென்ன பிடிக்கும், இதை ட்ரை பண்ணி கொடுத்துட்டு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் சூப்பரான இதே மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளான வீடியோவில் வருவோம். Thanks for watching. Like, share and subscribe to my channel. Bye.